ரெடி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. நாம் இன்னைக்கு பார்க்க போற ஒரு ரியாக்ஷன் எது அப்படின்னா ஹிந்தி படத்தோட ஒரு ரியாக்ஷன் தான். என்ன படம் அப்படின்னா சிகந்தர் அப்படின்னு நம்ம சல்லுபாய் சல்மான் கான் சார் வந்து நடிக்கிறாங்க. யார் டைரக்ட் பண்றாங்கன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஏஆர் முருகதாஸ் சார் தான் டைரக்ட் பண்றாங்க. ஆஃப்டர் சோ லாங் டைம் 2 படம் டைரக்ட் பண்றாங்க. ஒன்று தமிழ்ல சிவகார்த்திகேயன் சார் வச்சு, அதுக்கப்புறம் ஹிந்தியில வந்து நம்ம சல்லுபாய் வச்சு. இப்போ அந்த படத்தோட அஃபிஷியலான டீசர் தான் வந்திருக்கு. இந்த டீசரோட டியூரேஷன் வந்து 1 minute 41 seconds. அதுக்கு முன்னாடி இந்த படத்துல யாரெல்லாம் இருக்காங்கன்னா ராஷ்மிகா மந்தனா மேம் இருக்காங்க, அதுக்கப்புறம் காஜல் அகர்வால் இருக்காங்கன்னு போட்டிருக்காங்க, பட் அஃபிஷியலான்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து ரைட்டரும் ஏஆர் முருகதாஸ் சார் தான். அதுக்கப்புறம் வேற யாரு, சந்தோஷ் நாராயணன் சார் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அது முன்னாடியே வந்திருந்தது, ஆனால் இன்னொரு பேர் போட்டிருக்காங்க, அது யாருன்னு தெரியல. ஓகே, ஸோ இப்போ இந்த ட்ரைலர் ரியாக்ஷன் தான் நம்ம இப்போ டீசர் ரியாக்ஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 3, 2, 1, go. சாஜித் நடிவாலா. ஓகே. மியூசிக் நல்லா அப்படியே ஸ்ட்ராங்கா வருது. ஓகே, எஸ், நைஸ். அந்த ஸ்வாகா நின்னுட்டு இருக்காரு பாருங்க மனுஷன். सुना है कि बहुत सारे लोग मेरे पीछे पड़े हैं, बस मेरे मुड़ने की देर है. Wow. Wow. Hey, sama look. Nice. Super look. Sallubai. சூப்பர் லுக் வைஸ் செம. ஏஆர் முருகதாஸ் ஃபிலிம். ஈத் 2025. ஓகே, அதில் கூட பேர் போடல, எங்கே போச்சு? மியூசிக் மட்டும் கொஞ்சம் டவுட்டு. இதில் வந்து மியூசிக் அப்படின்னு பிரித்தான் அப்படின்னு போட்டிருக்கு, ஆனால் இங்கே கீழே கிரெடிட்ஸ்லேயும் 6 பேரும் பெருசாக போடல. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம், பட் ஆனால் போட்டிருக்கணுமே, இதுலேயே போடணுமே. ஓகே, பரவாயில்ல, பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரெய்லர்லாம் வராமல் எப்போ இருப்பது. ட்ரெய்லர்லாம் வரும்போது இதை பற்றி டீட்டெயில்ஸ் நிறைய பார்க்கலாம். எனக்கு இந்த டீசர் பார்க்கும்போது செம கலர் டோன், ஒரு க்ரீனிஷ் கலர் டோன், ரொம்ப டார்க் க்ரீனிஷ் கலரில் கொடுத்துட்டாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு கலர் டோனாக இருந்துச்சு. அந்த லுக்கு தான் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சல்மான் கான் சாருக்கு இந்த லுக்ஸ் வந்து பெருசாக யாரும் லாஸ்ட் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சில படங்களில் மட்டும் அந்த கதைக்கு தேவையான லுக்கு செம சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் கமர்ஷியல் ஃபிலிம்க்கு ஏற்ற அந்த லுக்கு சூப்பர் லுக்காக இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. பிஜிஎம் யார் போட்டிருந்தாலும் சரி செம சூப்பராக பண்ணியிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு சனாவாக தான் இருக்கும், சந்தோஷ் நாராயணன் சாராக தான் இருக்கும்னு தோணுது. ஆனால் இதுலேயும் ஒன்றும் பெருசாக போடல, இல்லை எனக்கு தெரியலையான்னு தெரில. ஓகே, உங்களுக்கு ஒருவேளை மியூசிக் யார் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்ச, பிஜிஎம் யார் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மற்றபடி ஆஸ் அ ஹோலா பார்க்கும்போது இது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு டீசர் அண்ட் ரொம்ப நைஸ், சூப்பர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கஜினிக்கு அப்புறம் ஆஃப்டர் லாங் டைம் இவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஹிந்தியில் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்கறதுக்கு. இந்த படம் அந்த லிஸ்ட்ல வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஏஆர் முருகதாஸ் சார் தெரியும், ஒரு சூப்பர் பக்கா கமர்ஷியல் டைரக்டர். ஆனால் அவரோட படங்கள் வந்து லாஸ்ட் சில படங்கள்லாம் வந்து சுத்தமாக சரியா போகவே இல்லை. அதுல இருந்து அவரோட மார்க்கெட் வந்து ஓவரால் டவுன் ஆன மாதிரி இருந்துச்சு. ஹிந்திலையும் பண்ணாங்க, இங்கேயும் பண்ணாங்க. ஹாலிடேக்கு அப்புறம் வந்து எந்த படமும் சரியா போகல அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. சர்க்காருமே இங்க வந்து மிக்ஸ்டு ரிவ்யூஸ். அதுக்கப்புறம் அங்க ஒரு படம் இங்க அருள்நிதி சார் நடிச்ச படத்தை வந்து அங்க ரீமேக் பண்ணியிருந்தாங்க. அந்த படமே வந்து சரியா போகல. அதுக்கப்புறம் இங்க ஒரு படம் பண்ணாங்களே, என்ன படம் தெரியல. அப்புறம் சூப்பர் ஸ்டார் வச்சு முன்னாடி பண்ண படங்களும் வந்து சரியா போகல. தர்பார், எஸ், அந்த படம்லாம் வந்து கூட சரியா போகல அப்படின்றதுனால அவரோட மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் லாங் கேப் எடுத்துட்டு இப்போ சூப்பரா கம்பேக் கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ ஹோப் இந்த படமும் அண்ட் தமிழ்ல நம்ம சிவகார்த்திகேயன் சார் நடிக்கிற படமும் வந்து
கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் இயர் தான் வந்து ரிலீஸ் ஆகுது. இவரோட மார்க்கெட்டை அகைன் பில்ட் பண்ணி கொண்டு போய் நிறுத்துறதுக்கு இந்த 2 படங்களுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த டீசர் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் Filmy Decoding Studio. பாய்.